காங்கிரஸ் ஆதரவு வாக்குகள் திட்டமிட்டு நீக்கப்பட்டு இருப்பதாக ராகுல் காந்தி மீண்டும் பரபரப்பு புகார் கிளப்பியுள்ளார். ராகுலின் புதிய குற்றச்சாட்டும் அதற்கான ஆதாரமும் என்ன என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ. ஓட் ஷோர் அப்படின்னு ராகுல் குற்றச்சாட்டை முன்வைத்து சமீபத்தில் அரசியல் அரங்கத்தில் புயலை கிளப்பி இருந்தார். வாக்குகள் திருடப்படுகிறது, அதனால தான் பாஜக வெற்றி பெறுகிறது அப்படின்னு ராகுல் இன்று சொல்லி இருந்தது. பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் பரிசாக நாங்கள் ஒரு ஹைட்ரஜன் குண்டை வீச போகிறோம் அப்படின்னாரு. வாக்கு திருட்டு தொடர்பாக அப்படின்னாரு. ஆனால் இன்று அவர் செய்தியாளர் சந்திப்பில் சொன்ன தகவல்கள் என்னன்னு பார்க்கலாம். வாக்கு திருட்டு, ராகுல் வீசும் ஹைட்ரஜன் குண்டு. அப்போ அவர் சொல்லிட்டாரு, இதை விட இன்னும் பலமான ஆதாரங்கள் பின்னர் வெளியிடப்படும். நான் சொன்ன அந்த ஹைட்ரஜன் குண்டு இப்போ அல்ல, பின்னாடி வெடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில தகவல்களை பகிர்ந்து கொண்டார். தலைமை தேர்தல் ஆணையரை குறிவைத்து குற்றச்சாட்டை முன்வைத்தார் திரு ஞானேஷ்குமார. யாரையோ தலைமை தேர்தல் ஆணையர் பாதுகாக்கிறார். ஹூ இஸ் த சம்ஒன், யார் அவர் அப்படின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். இந்த குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே 100% ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். வேறு என்னென்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்றத பார்க்கலாம். அவர் சொல்லுவது, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அலன் சட்டமன்ற தொகுதி, இந்த தொகுதியில் 6018 பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. எப்போ அப்படின்னா 2023 நீக்கப்பட்டிருக்காங்க. இதை நீக்க முயற்சித்தவர்கள் யார் அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க. அவங்க பற்றின டேட்டா வெளிவந்திருக்கு, அதையும் சொல்கிறேன் அப்படின்றாரு. அடுத்தது, இங்கே நீக்கப்பட்ட அதே சூழலில் மகாராஷ்டிராவினுடைய ரஜுராவில் 6850 போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. ஒருபுறம் நீக்கம், ஒருபுறம் சேர்ப்பு அப்படின்னு இது சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. யாருடைய வாக்குகள்லாம் டார்கெட் செய்யப்படுது அப்படின்னா தலித்கள், சிறுபான்மையினர், காங்கிரஸ் அல்லது எதிர்க்கட்சிகள் இருக்கக்கூடிய வாக்குகள் டார்கெட் செய்யப்பட்டு நீக்கப்படுகிறது. அவங்க ஃபோக்கஸ் அதுதான். அதுவும் பாருங்க, 10 பூத்தில் மேக்சிமம் ஓட் டெலீட் செய்யப்பட்டது. காங்கிரஸ் எங்கெல்லாம் பலமாக இருக்கோ அங்கே தான் இந்த ஓட்டுகள், வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படின்றாரு. குறிப்பாக 10ல் 8 இடங்களில் காங்கிரஸ் அந்த பூத்துகளில் வென்றிருக்கிறது. அப்பேற்பட்ட இடங்கள் டார்கெட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டை ராகுல் முன்வைக்கிறாரு. வாக்கு திருட்டு தொடர்பாக பிப்ரவரி 2023 எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டு விட்டது. இதே மாதிரி 6018 ஓட்டை யாரோ நீக்கியிருக்காங்கன்னு. அப்போ இருந்து நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு சிஐடி கடிதம் எழுதுது, பதில் இல்லை, விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுக்கிறது இசிஐ தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில இசிஐ gives only partial information, பாதி அளவிலான தகவல்களை மட்டும்தான் பகிர்ந்து கொண்டது அப்படின்றாங்க. ஆனால் முழுமையான தகவல்களை அவங்க இன்னும் கொடுக்கல. 18 முறை அவர்களுக்கு ரிமைண்டர் கடிதங்கள் அனுப்பப்பட்டது அப்படின்றதையும் குற்றச்சாட்டாக ராகுல் முன்வைக்கிறார். சரி, அடுத்து சொல்லக்கூடியது, ராகுலுக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்றாரு அப்படின்னா, கர்நாடக வாக்காளர்களை நீக்க கர்நாடகாவில் இருந்து தானே அவங்க ரெக்வஸ்ட் கொடுக்கணும். இல்லை, தமிழ்நாடு, ஆந்திரா, மகாராஷ்டிராவில இருந்து விண்ணப்பங்கள்லாம் போயிருக்கு. மொபைல் எண்களும் அதற்கேற்ற போல வேறு வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருக்கு அப்படின்னு ராகுல் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இப்போ கோதாபாய் அப்படின்ற ஒரு பெண், அந்த பெண்ணுடைய அவங்களுக்கு 63 வயது, அவங்க பேரில் ஒரு போலியான லாகின் உருவாக்கப்பட்டு 12 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இவங்க தான் கோதாபாய். அவர்கள் ரெக்வஸ்ட் கொடுத்து நீக்கப்பட்ட இந்த 12 பேர் இவங்க தான். இந்த 12 பேரையும் நீங்கள் நீக்கினீங்களா அப்படின்னு அவங்ககிட்ட கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்கன்னா, வீடியோ மூலமாக. அந்த வீடியோவில் அவர் நேரடியாக தோன்றி, இல்லைங்க அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அவங்க ஏதோ ஒரு நம்பரை போட்டு நீக்குவதாக தெரிவித்திருக்கார்கள் அப்படின்னு இவங்களுடைய வீடியோவையும் இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸில் ராகுல் வெளியிட்டார். இதுவும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதலாக சூரியகாந்த் அப்படின்ற ஒரு நபர், இவர் 12 வாக்காளர்களை நீக்க 14 நிமிடத்தில் விண்ணப்பங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு. ஒரு ஐடியில் ஒரு நபர் 14 நிமிடத்தில் 12 வாக்காளர்களை நீக்கியிருக்கார் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வருது. சரி, என்னங்க மிஸ்டர் சூரியகாந்த், நீங்கள் அப்படி பண்ணீங்களா அப்படின்னு அவரை மேடைக்கே வர வச்சு கேள்வி எழுப்புறாங்க. சூரியகாந்த் சொல்றாரு, அப்படி ஒன்று நடந்ததே எனக்கு தெரியாதுங்க அப்படின்றாரு. இதுவும் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸில் நடந்த விஷயம். சரி, அடுத்தது, அவர் ஒரு விண்ணப்பத்தை பதிவு செய்வதற்கு நமக்கு 1 நிமிஷமாவது ஆகாதா? ஒரு நபர் 2 விண்ணப்பத்தை, நாகராஜ் அப்படின்ற நபர் 36 வினாடிகளில் பாருங்க, 4:7:40 நொடிகளில் அவர் முதல் விண்ணப்பமும், 4:8:16 ரெண்டாவது விண்ணப்பம்னு 36 செகண்ட்ஸில் ஒருத்தர் எப்படி 2 அப்ளிகேஷனை ஆன்லைனில் ஃபில் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்புறார்.
ஹியூமனால் முடியாத ஒன்று, இம்பாசிபிள் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பல மொபைல் எண்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மொபைல் எண்கள்லாம் யாருடையது அப்படின்ற டீட்டெயிலை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும். இது எங்கே இருந்தெல்லாம் எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கு, எந்த ஐபி அட்ரஸ்ன்றதையும் கொடுங்க அப்படின்னு சிஐடி கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுங்க அப்படின்னு ராகுல் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். சரி, இப்போது இது எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, ஒவ்வொருத்தராக பார்த்து பண்ணுறாங்களா அப்படின்னா, இல்லை இதுக்குன்னு ஒரு கால் சென்டர் வச்சு இதுக்குன்னு அவங்க ஒரு சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி யாரெல்லாம் காங்கிரஸ் ஓட்டர், யாரெல்லாம் சிறுபான்மையினர், யாரெல்லாம் தலித்களோ அவங்கள டார்கெட் பண்ணி எலெக்ஷன் நடக்கக்கூடிய மாநிலங்களில் முன்போ பின்போ இது போன்றவற்றை சிஸ்டமேட்டிக்காக மென்பொருள் ரீதியாக, அதாவது நம்பர் 1 அப்படின்ற அடிப்படையில் சிஸ்டமேட்டிக்காக அவங்கள தேர்வு பண்ணி நீக்கிறாங்க. இதுக்கென ஒரு கால் சென்டர் செயல்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டை ராகுல் முன் வச்சிருக்காரு. அதைத்தான் அவர் மையப்படுத்தி யார் அந்த சம் ஒன்று கேட்கிறார். சரி, இதுக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது அப்படின்னா, இங்கே பாருங்க மிஸ்டர் ராகுல், நீங்கள் வந்து தவறான தகவல்களை கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு அப்படின்றாங்க. உங்களுடைய குற்றச்சாட்டுகள் தவறானது மற்றும் ஆதாரமற்றது அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2023 இது மாதிரி 23 நடந்ததா சொல்லி ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்றாங்க. No deletion of any vote can be done online by any member of the public as misconceived by ஸ்ரீ ராகுல் காந்தி. ராகுல் காந்தி சொல்வது போல ஒரு நபருடைய ஒப்புதல் இல்லாமல் ஒரு வாக்காளருடைய பதிவு நீக்கப்படாது அப்படின்னு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு குறிப்பு சொல்கிறாங்க. இந்த அலன் தொகுதியில் இப்படி சொல்கிறார் இல்லையா ராகுல், அந்த தொகுதியில் 2018 பிஜேபி ஜெயிச்சது, 2023 ஜெயிச்சிருக்குது காங்கிரஸ் அப்படின்னு இந்த சர்ச்சைகளுக்கு மறுப்பை தெரிவித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ராகுல் சொல்லக்கூடிய அடுத்த ஆதாரமோ அடுத்த குற்றச்சாட்டோ, அவர் சொல்ற மாதிரி ஹைட்ரஜன் குண்டோ, அதனுடைய கேள்வி என்ன, பதில் என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.